Hi friends. Welcome to Arcade Queen Channels. உங்கள் அனைவருக்கும் 78வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு டிஃபரெண்டான ஒரு ரெசிபி பார்க்க போறோம். என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வெஜிடபிள் ரைஸ் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு சுதந்திர தின இன்னைக்கு அதன் காரணமா இந்த கலர்ஸ் பாருங்க, நம்ம தேசிய கொடி நம்ம காய்கறியிலே இருக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சமைக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வெஜிடபிள் ரைஸ்க்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கோம். ஓகே, பிரிஞ்சி இலை, சோம்பு, பட்டை, லவங்கம், அன்னாச்சிப்பூ, கிராம்பு, கல்பாசி, முந்திரி பருப்பு, தேவையான நெய், பட்டாணி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம், வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, தேவையான அளவு பச்சை மிளகாய், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கேரட், கர்டு, எலுமிச்சை, கலர் காண்டி, காஷ்மீரி சில்லி பவுடரு, தேவையான மிளகாய் பொடி, கொஞ்சம் கரம் மசாலா, தேவையான உப்பு. இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். எண்ணெய் எடுத்துருக்கோம். தேவைக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கிறோம். குக்கரை வச்சாச்சு. தேவையான அளவு ஆயில் போட்டாச்சு. முந்திரி, இந்த மசாலா ஐட்டம் எல்லாம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம். அப்பதான் வெங்காயம் நல்லா வதங்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க, கோல்டன் கலர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும். இதை போட்டு ஒரு 2 மினிட்ஸ்ல நம்ம தக்காளி போட்டுக்கலாம், ஏன்னா அடி பிடிச்சிக்கும். அடுத்து தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா குழைய இந்த மாதிரி நல்லா வதங்கிடணும். எல்லா காய்கறிகளும் போட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸ் மொத்தம் போட்டுக்கலாம், ஒன்றாவே போட்டுக்கலாம். எல்லாம் ஒரே லெவலில் தான் வேகும், அதனால எல்லாமே போட்டுக்கலாம். லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு பழம் போதும், ரொம்ப புளிப்பாயிடும். ஒன்றே போதும். தயிர் போட்டுக்கலாம் தேவையான அளவு. வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற பட்டாணி போட்டுக்கலாம். மசாலாலாம் போட்டுக்கலாம். எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி, புதினா, கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த டம்ளர்ல 6 டம்ளர் அரிசி போட்டிருக்கோங்க. இதுல 12 டம்ளர் தண்ணி ஊத்திக்கிறோம். ஓகேங்களா? தேவையான அளவு தண்ணி ஊத்தியாச்சுங்க. நெய் கொஞ்சம் ஊத்திக்கலாம். அரிசி போட்டுக்கலாங்க. தண்ணி இருத்துட்டு போட்டுக்கோங்க, ஏன்னா அளவா தண்ணி வச்சுட்டோம், அதனால தண்ணி இருத்துட்டு போட்டுக்கணும். உப்புலாம் சரி பார்த்தாச்சுங்க. தேவையான அளவு தண்ணி எல்லாம் ஊற்றியாச்சு, எல்லாம் போட்டாச்சு. குக்கர் மூடிக்கலாம். கரெக்டாக 3 விசில் எடுத்துடலாம். மூணு விசில் வந்துட்டோங்க. 3 விசில் வந்ததுக்கப்புறம் இப்போ நல்லா வெந்திருக்கோம். ஓகேங்களா? 3 விசில் வந்தாச்சு. முடிஞ்சிச்சு. விசில் எடுத்தாச்சு. நம்ம இதை ஆற வச்சுக்கலாம். ரெடி. வெஜிடபிள் பிரியாணி ரெடி. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம். வெஜிடபிள் ரைஸ் ரெடி. எங்க வீட்டுக்கு எடிட்டர், அவங்க ஒய்ஃப், அவங்க பசங்க எல்லாம் வந்திருக்காங்க. இந்த மாதிரி வெஜிடபிள் ரைஸ் செஞ்சு சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எங்க சேனலுக்கு அங்க பார்த்து சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.